ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஏபிசி மால்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் சேர்ப்போம். இதில் இன்னொரு திங்ஸும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான திங்ஸு. நான் இது ஏபிசி மால்ட்டை அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பீட்ரூட்டு, கேரட்டு, செவ்வாழை, ஆப்பிள் இது எல்லாமே நான் நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இது கூட லைன் டேட்ஸு, அத்திப்பழம், கருப்பு திராட்சை இது எல்லாமே நான் லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். இது கூடயே இதையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அரைச்சி வச்சது எல்லாமே நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, மக்கானா, வால்நட்டு எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுக்கணும்னு இல்லை, ஒன்றா கூட நம்ம போட்டு வறுத்துக்கலாம். கூட நான் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் உடனே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1 கிலோ நாட்டு சர்க்கரை நான் இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் என்ன அளவுன்னா நம்ம வந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரைனா அது எல்லாமே சேர்த்து நம்ம 1 கிலோ எடுத்துக்கலாம். இல்லை அதிகமாகவும் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை ஆப்பிள் அதிகமாக போட்டுக்கலாம், பீட்ரூட்டு கேரட்டு கம்மி பண்ணிவிட்டு நம்ம விருப்பம்தான் அது. இப்போ அது அளவு மாறுறதுனால ஒன்றும் ஆகாது. நம்ம குவான்டிட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும்னு சொன்னால், நம்ம நாட்டு சர்க்கரையும் நட்ஸு பொடி போடுறோம்ல அந்த 2 அளவும் தான் நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். ஆப்பிளுக்கு, பீட்ரூட்டு, கேரட்டு போடுறதுல நம்மளுக்கு அந்த குவான்டிட்டி வந்து கிடைக்காது. நாட்டு சர்க்கரையும் நட்ஸும் தான் நம்மளுக்கு குவான்டிட்டி. இப்போ 1 கிலோ போடுறோன்னா நம்மளுக்கு கரெக்டாக மால்ட் வந்து 1 கிலோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். கூட வந்து நம்ம நட்ஸு எவ்வளோ வெயிட்டு போடுறோமோ அது கூட சேர்த்தி நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம தட்டு வந்து எடுக்கவே கூடாது. லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சுட்டே தான் கலக்கணும், இல்லைன்னா கையில் எல்லாம் தெரிச்சிடும். இந்த அளவுக்கு தான் தெரிக்கும். இது வந்து கவனமாக கலந்து விடணும். நம்ம வச்சு 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த நட்ஸு பொடியெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே அந்த தெரிக்கிறது வந்து பொடி போட்டவ அந்த தெரிக்கிறது நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். நிறைய பேருக்கு ஆப்பிளே பிடிக்காதுங்க. எனக்கும் தான் ஆப்பிள் சுத்தமாக பிடிக்காது. அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிடுவேன். இப்போது நம்மளுக்கு இது எல்லாமே சத்தாக இருக்கிறது தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நட்ஸு நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க முடியாது, எல்லா நட்ஸும் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்க மாட்டோம். அதனால் எல்லா நட்ஸும் இதுலேயே நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம இது வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க நம்ம யூஸ்வலாக வந்து ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் மட்டும்தான் போட்டு செய்வோம். வந்து செவ்வாழை வந்து சேர்த்துனா இதில் நிறைய விட்டமின் சி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்பு நல்லா ஏற்றுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏபிசி மால்ட்டுக்கு இந்த செவ்வாழை போட்டால் தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்றாங்க. இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். பாருங்கள், ஒட்டாமல் வரும், அல்வா மாதிரி திரண்ட வரும். இதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடைச்சிக்கலாம்.
கலக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரும். இது வந்து நம்ம மிக்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது நம்ம எப்பயும் யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. லைட்டாக விட்டு விட்டு தான் அடிக்கணும். அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசிடி மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இதில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. எல்லாமே நம்ம ஹெல்த்தியான திங்ஸு தான் போட்டிருக்கோம். அதில் ஸ்பெஷல் என்னன்னா இந்த செவ்வாழை போட்டிருக்கோம். அதில் நம்மளுக்கு ரிச் விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கிது. ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நிறைய நல்ல விஷயம் இதில். இந்த ட்ரிங்க் ஒரே ஒரு ட்ரிங்க்கில் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 1 ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் மால்ட்டு.